பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு 2வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் கூறுகிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் என்பதாக. ராஜரீக பிரமாணம், ராயல்லா என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். சுயநலவாதிகள் யாரும் மேற்குறிப்பிட்ட ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய வேலை, என்னுடைய வீடு என்று தன்னை மாத்திரமே சிந்தித்து கொண்டிருக்கிற விசுவாசிகளாய் நாம் காணப்படலாகாது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களில் பெரிய பாவ பட்டியல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 19 வகையான பாவங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவற்றில் முதலாவது வருவது மனுஷர்கள் தற்பிரியராயும் இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. இன்றைக்கு புறஜாதிகளை காட்டிலும் விசுவாசிகளே அதிகம் தற்பிரியராய் வாழ்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று யாக்கோபு 4:3வது வசனம் கூறுகிறது. எனக்கு, என்னுடைய வீடு என்று மாத்திரமே தற்பிரியராய் விண்ணப்பம் செய்கிறவர்கள் அநேகர். பிறரை குறித்து கொஞ்சமும் கரிசனை இல்லை. பிறருடைய நலனுக்காக ஜெபிக்க தவறும் கிறிஸ்தவர்களும் இந்நாட்களில் உண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் யோபுவை பாருங்கள். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று யோபு 42:10 கூறுகிறது. யோபு தனக்காக மாத்திரமல்ல, தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் செய்தான். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று பிலிப்பியர் 2:4 கூறுகிறது. இதுவே கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்று ரோமர் 12:15 கூறுகிறது. மற்றவர்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருக்குமென்றால் அவர்களோடு அந்த போராட்டத்தில் பங்கு கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். லாசரு மரித்த போது இயேசு கண்ணீர் விட்டார் என்று வசனம் கூறுகிறது. நம்முடைய நேசர் அழுகிறவர்களுடனே அழுதார் என்பதையும் முன்மாதிரியாய் எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றவர்கள் மீது அன்பு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபித்து அவர்களோடு அழுது அவர்களுடைய துயரங்களில் பங்கு கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். சங்கீதம் 41:1 முதல் 3 வசனங்கள் கூறுகிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடி. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் என்பதாக. இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உம்மில் நாங்கள் அன்பு கூறுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அதுபோல எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுகிற கிருபையை கர்த்தர் நீர் தந்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுக்காக மாத்திரம் நாங்கள் வாழாதபடி மற்றவர்களை குறித்த கரிசனை உடையவர்களாகவும் காணப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்திய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் நன்மையான பரலோக ஈவுகளால் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.